இந்த கொத்தடிமை நான் என்ன சொல்றேன் அப்படிங்கறத பாருங்க. கரூர்ல ஜனநாயகன் ஷூட்டிங் நடந்திருக்கு, அந்த இன்சிடென்ட்ஸ் ஜனநாயகன் ஷூட்டிங் நடந்திருக்கு நம்ம ஒரு கிளைம் வைக்கிறோம். அதுல வந்து ஃபுட்டேஜ் தான் இதுன்னு நம்ம சொல்றோம். பட் அணில்கள்லாம் என்ன முட்டு கொடுக்குறாங்கன்னா, டே இது ஏஐடா, இது சிஜிஐடா, இது கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா இது வந்து ரியல் ஃபுட்டேஜ்ல இருந்து எடுக்கப்பட்ட ரெஃபரன்ஸ்ல வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ரெஃபரன்ஸ்னா எடுத்துக்காட்டு, ஒரு ஒரிஜினலான ஒரு விஷயத்தை பார்த்து அப்படியே செஞ்சதுதான் ரெஃபரன்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. சோ ஏதோ ஒரு முக்கியமான ரியல் ஃபுட்டேஜ ரெஃபரன்ஸா எடுத்துதான் இவங்க செஞ்சிருக்காங்க. ஒரிஜினல் வீடியோவை வச்சுதான் இந்த வீடியோவை கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு ஏஐ சொல்லுது. சோ ரெஃபரன்ஸ் வீடியோவை ஹெச் வினோத் எங்க எடுத்தார்? இவ்வளவு பீப்பிள்ஸ் கூப்பிட்டு ஒரு கேரவன் பஸ் வச்சு விஜய் மேல வச்சு எந்த இடத்துல ரெஃபரன்ஸ் வீடியோ எடுக்கப்பட்டது? இதுக்கு எந்த அணிலாவது பதில் சொல்லணும். முட்டு கொடுக்குற எந்த அணிலாவது பதில் சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா இவன் பேசுறதை வச்சுட்டு நிறைய பேர் இது உண்மை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த அனிமேஷன் வீடியோ வந்துட்டு ஏதோ ஒரு உண்மையான வீடியோல இருந்து தான் அனிமேட் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த உண்மையான வீடியோ கரூர்ல நடந்த அந்த ஒரு விஷயத்த அப்படி அனிமேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனுக்கு உண்மையான வீடியோ என்ன அப்படிங்கிறது தெரியல போல. நம்ம சொல்லிடுவோம். 2020 நெய்வேலியில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவருடைய ஃபேன்ஸ் கூட செல்ஃபி எடுத்திருப்பாரு. இப்போ நீங்க இந்த அனிமேஷன் வீடியோல ஸ்லோ மோஷன் பண்ணி பாஸ் பண்ணி நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா அவரு செல்ஃபி எடுப்பாரு. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, அவர் செல்ஃபி எடுப்பாரு. ஆனா கரூர்ல எங்கேயுமே பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃபி எல்லாம் எடுத்துடவே மாட்டாரு. இந்த ஒரு விஷயமே போதும். இது கம்ப்ளீட்டா நெய்வேலி ஃபுட்டேஜ் தான் படத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க போல. படத்துல அதை அனிமேட் மூலமா காட்டியிருக்காங்க. இவன் கேட்டான்ல அந்த உண்மையான ஃபுட்டேஜ் என்னன்னு, அதுக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்டேன். சோ இவன் வந்துட்டு இந்த வீடியோ பாப்பானா அப்படிங்கிறது தெரியல. அதனால இவன் ஐடி நான் கீழே டேக் பண்றேன். முடிஞ்சா அவனோட வீடியோக்கு கீழே போயிட்டு கமெண்ட் பண்ணி அவனுக்கு புரிய வைங்க. பாவம் அவனுக்கு ஒண்ணுமே தெரியல.